நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிற கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2pj at இப்படியே ஆரம்பித்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வரைக்கும் வந்திருக்கு. இந்த கொஷின் வந்து குரூப் 2ல் ப்ரிலிமினரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கலவையாக இருக்குது. ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது, எண்கள் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி எல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 p@l என்பது y75 என்று குறிக்கப்பட்டால் $1# என்பது என்ன? அவங்க வந்து ஒரே ஒரு க்ளூ கொடுத்துட்டு இந்த எண் தொடர் வந்து இப்படி குறிக்கப்பட்டால் இது என்ன வரும்ன்றது கேள்வி. இப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒன்று ஆல்ஃபபெட்ஸ் மட்டுமே இருக்கலாம், இல்லை எண்கள் மட்டுமே இருக்கலாம், இல்லை வந்து டாலர் ஹேஷு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் மட்டுமே இருக்கலாம். ஆனால் இது எதுவும் இல்லாமல், இது தனிச்சு இல்லாமல் இதெல்லாம் கலவையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல பியை ஒய் ரிலேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். பி வந்து இங்கே எங்கே வருது? இங்கே 2வது எழுத்தாக வருது. ஓகேவா? இங்கே 2வது எழுத்தாக வருது. அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஒய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியிலேருந்து 2வதாக இருக்குது. அட்டு இங்கே வந்து இங்கே வந்து என்னாச்சுன்னா நான் வந்து பிக்கு பதிலாக ஜேவை அடிச்சிட்டேன். பி இங்கே ஒய், இங்கேயும் வந்து முதல்லேருந்து 2வது, இங்கே கடைசியிலேருந்து 2வது. அட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி முதல்லேருந்து 4வது. அப்போ இதுவும் வந்து 1 2 3 4வதாக தான் இருக்கணும். ஆமாம், இருக்குது இல்லையா? அடுத்து என்னது? எல் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் அட்டுக்கு அப்புறமா 2 தள்ளி இருக்குது, 3வதாக இருக்குது. அப்போ இங்கேயும் 1 2 3வதாக என்ன இருக்குது? 5. ஓகே, அப்போ நம்ம முடிவுக்கு வந்தது சரிதான். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெரிய தொடரை வந்து இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் நடுப்பாதியாக பிரித்து இடமிருந்து வலம், வலமிருந்து இடம், இந்த மெத்தடில் வந்திருக்கு. ஸோ இதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். டாலர் எங்கே இருக்குது பாருங்கள். டாலர் வந்து எல்லுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ 5க்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? எஃப். ஸோ எஃப் ஆரம்பிக்கிறது என்னன்னு பார்த்தா 2 ஆப்ஷன் எஃப்ல ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இதை வச்சு மட்டுமே நம்ம போட்டுற முடியாது, அடுத்தது கண்டுபிடிக்கணும். 1 எங்கே இருக்குது? இந்த கடைசி லெட்டர்லேருந்து 1 கழிச்சு இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி 1 கழிச்சு என்ன இருக்குது? டாட் இருக்குது. ஓகேவா? அப்போ டாட் வருது. டாட் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் தான் வருது. ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். இதோடய நிறுத்திடலாம் எப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னா. ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், அடுத்து என்னது? ஹேஷ் என்ன இருக்குது? திரும்ப 1 தள்ளி இருக்குது, வி தள்ளி இருக்கா? அப்போ வி தள்ளி இருக்கும்போது இங்கேயும் 3, அப்போ 3 தான் வருது. ஓகேவா? ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா? ஸோ இந்த மாதிரிலாம் சம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு 2 செகண்ட் நிதானமாக யோசிச்சிங்கன்னா என்ன லாஜிக்ன்றது ஈஸியாக பிடிப்பட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் எப்படியாவது வந்துக்கிட்டே இருக்கும். குரூப் 2 குரூப் 4 வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு லாஜிக்காக என்ன தோணுதோ அதுதான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நன்றி நண்பர்களே.